வந்தா எதனா சொன்னா தானே ட்ரெண்டிங். ஐயோ நன்றி, ரொம்ப நன்றி. பிரைவேட் இது வந்து நான் ஒன்றுமே அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். சொல்லுங்க, இந்த ஷாப் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ தாம்பரம்ல இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு நாள் இருக்குது, 8th ஆகஸ்ட். ஸோ இது லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படி சொல்கிறேன். ஸோ இன் டேரோ அண்ட் இன் எஸ்ட்ரோலாஜிக்கல் சைன் இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ரொம்ப ஆஸ்பீஷியஸ் அண்ட் வெரி லக்கி ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த நாளில் இந்த மாதிரி ஷாப் ஓப்பனிங் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும், இல்லைனா ஏதாவது ரொம்ப முக்கியமான வேலை இருக்கும், அது இன்றைக்கி பண்ணிக்கலாம். ஸோ கிஷோர் ஃபேஷன் ஜுவல்லரி ஷோரூம் ஓப்பனிங்காக நான் இங்கே வந்துட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் பாதி நான் தான் வாங்க போகிறேன் நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்பெஷலி அவங்க ராம் மந்திர் ரிங் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி. நெக்ஸ்ட் மூவி எதனா நடிக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் ரெடி இருக்கேன் இப்போது. ஸோ சினிமாவிலே ஆமாம், இப்போ தான் என் இரட்டை குழந்தைகள் 2 வருஷம் இப்போ தான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஐ எம் ரெடி நவ். என்னென்ன படம் மேடம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க? நான் ஆக்சுவலி ஒரு படத்தில் 2 சீக்வலில் வில்லன் ரோல் இருக்குது, அதுக்காக நான் கொஞ்சம் நினச்சிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு படத்தில் ஜஸ்ட் முன்னாடி மாதிரி நான் பிகினிங்கில் எப்படி ரொம்ப கிளாமர் ரோல் பண்ணியாச்சு, ரொம்ப அது ஒன்றும் இல்லை. ஸோ நான் அது படம் எனக்கு வேணாம், அந்த மாதிரி நான் சொன்னேன். அண்ட் என் குழந்தைகள் 4 மாதம் இருக்குது, அந்த டைமில் தான் எனக்கு 2 படம் ஆஃபர் வந்தாச்சு. ஆனால் 4 மாதம் தான் அந்த டைமில் நான் ஒன்றும் செய்ய முடியல. ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீன் வெப் சீரிஸ் அண்ட் ரியாலிட்டி ஷோஸில் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, ஒலிம்பிக் போட்டியில் அந்த தகுதி நீக்கத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு பெண் நான் ஒன்றும் பொலிட்டிக்கல் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஏதாவது சென்சேஷனுக்காக நீங்கள் ஏதாவது பதில் கேட்க போகிறீங்க. ஒரு பெண் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, அதை எப்படி மட்டும் பார்க்குறீங்க? ஒலிம்பிக் போட்டியில் பிக் பாஸ் பஹத் வந்து தகுதி நீக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு எடை கூடுதலான எடை இருக்கிறதுனால அவங்க தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஐடியா இல்லை. ஆமாம், ஐம் பிஸி இன் மை. நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாக எப்போ பரிணாமம் பண்ணுவீங்க? அடுத்த ஸ்டெப் போவீங்க? ஏன்னா எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும். கண்டிப்பாக அதுதான். ஆனால் நீங்கள் யாரும் ஏன் புரிங்க மாட்டீங்க? இங்கிலீஷில் ஒரு செய்யுங்க இருக்குது, இங்கிலீஷில் டு ரேஸ் ஒன் சைல்ட் யூ நீட் அ வில்லேஜ். எனக்கு இரட்டை குழந்தைகள் இருக்குது. நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் வேணும், எவ்வளோ சப்போர்ட் வேணும். இப்போ கூட ஒரு வேளை நான் இங்கே வேலைக்காக வந்துட்டு இருக்கோம், என் ஹஸ்பண்ட் இன்னும் எங்குமே போக மாட்டேன். ஏன்னா இப்போது ஸோ கடைசியாக 3 வருஷம் ஃபுல் ஃபேமிலி பிளானிங், இப்போ குழந்தைகள் அவர் எல்லாருக்கும்காக தான் நான் கொடுத்துட்டேன். இப்போது நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நவ் ஐ எம் ஓப்பன் டு லிசன் டு நியூ ஸ்கிரிப்ட்ஸ், நியூ கேரக்டர்ஸ். ஆனால் கண்டிப்பாக முன்னாடி மாதிரி பேஸ்லெஸ் ஜஸ்ட் கிளாமர் கேரக்டர் 100% நான் பண்ண மாட்டேன். ஏதாவது சாலிட் கேரக்டர் இருக்கும், நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஏன்னா இப்போது கடைசியாக 7 வருஷத்தில் 8 வருஷத்தில் நம்ம இண்டஸ்ட்ரி ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒன் விண்ட் இஸ் தேர் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். அண்ட் அதுக்காக அனுஷ்கா ஷெட்டி அண்ட் அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நல்லா சூப்பராக கேரக்டர் பண்ணியிருக்காரு இப்போது. ஸோ எனக்கு கூட ஏதாவது முக்கியமான கேரக்டர் வரும், ஏதாவது மீனிங்ஃபுல் கேரக்டர் வரும், நான் பண்ண போகிறேன். சும்மா அது கிளாமருக்காக எனக்கு எப்போ கூட நிறையா ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஆனால் நான் பண்ண மாட்டேன். அந்த டைம் ஆயிடுச்சு. இப்போது ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ அதுக்காக தான் நான் ஏதாவது அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். நம்ம ஒரு செலிபிரிட்டி, ஒரு குடும்பம் சார்ந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அம்மா தான் இருக்க போகிறேன், குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஒன்றுமே இல்லை. ஐம் ஜஸ்ட் ஐ திங்க் நான் எப்போவுமே நான் என்ன நினைக்கிறேன், ஐ வாஸ் பார்ன் டு பி அ மதர். ஸோ நான் இப்போ அம்மா ஆகிறதுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் அதுதான் என் வாழ்க்கையில மிக பெரிய ஒரு ரோல், ஒரு கேரக்டர். அண்ட் நான் அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ எனக்கு அந்த டைமில் நான் ஒரு செலிப்ரிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. என் குழந்தை கீழே பொட்டி பண்ணுறேன், நான் க்ளீன் பண்ணுறேன். ஓகே, நான் அப்புறம் சர்வெண்ட்காக வெயிட் பண்ண மாட்டேன், ஏதோ வாங்கு க்ளீன் பண்ணிங்க, ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு அம்மா தான் இருக்கும், அந்த செலிப்ரிட்டி ஒன்றும் இல்லை. வீட்டில் இப்போ கூட செல்லத்தை வாட்டி அந்த என்ன சொல்கிற இந்த சாடி இல்லை, ஜுவல்லரி இல்லை, ஒன்றும் இல்லை. ஹேர் கூட எனக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது செல்லத்தை வாட்டி. ஸோ அந்த டைமில் யாரோ வீட்டில் திடீர்னு வரும், என் பார்த்து எல்லாம் கண்டிப்பாக ஷாக் ஆகும், ஐயோ இது நமிதா மேமா அப்படி. ஏன்னா அது நைட்டி இருக்கும், ஹேர் கூட சரியில்லை, அந்த இன்னும் இல்லை. ஜஸ்ட் ஒரு அம்மா தான் இங்கே ரன்னிங் அங்கே ரன்னிங். ஏன்னா ஒரு குழந்தை இந்த சைடு ரன் பண்ணுறேன், ஒரு செகண்ட் குழந்தை அந்த சைடு ரன் பண்ணுறேன்.
அண்ட் ரெண்டுக்கு அம்மா வேணும். ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப் அண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் குழந்தைக்கு பேர் என்ன? பெரிய பையன் அவர் பேர் கிருஷ்ண ஆதித்ய அண்ட் செகண்ட் பையன் அவர் பேர் கியான் ராஜ். நான் ப்ரெக்னென்ட் இருக்கேன் அந்த டைம்லேயே தான் நான் கடவுள் கிருஷ்ணாக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், எனக்கு பாய் இருக்கும் கேர்ள் இருக்கும், நான் பேர் உங்கள் மேலே தான் வரும். ஸோ கிருஷ்ணா இஸ் டெஃபினெட்லி கிருஷ்ணாஸ் நேம். கியான் கூட கிருஷ்ணாவோட பேர் தான். ஸோ என் 2 குழந்தைகள் பேர் கிருஷ்ணா மேலே தான். மேம் இப்போ நீங்கள் முன்ன இருந்ததுக்கு இப்போ ரொம்ப லீனாக இருக்காங்க, என்ன அதான் நான் சொல்கிறேன், எனக்கு சாப்பாடுக்காக கூட அவர் டைம் தர மாட்டேன். அவர் இப்போது 2 வருஷம் அப்புறம் அதுக்காக ரொம்ப ஆக்டிவாக இருக்கு. ரெண்டுமே ஃபுல் டே அவருக்கு ஜஸ்ட் விளையாடணும். தூக்கம் அவ்வளோ பிடிக்கல. நைட்டில் கூட 12 மணி 1 மணிக்கு தான் தூங்கிக்கிறேன். அதுக்கு அப்புறம் கூட 2-3 ஹவர்ஸ் எழுந்திரிச்சு சாப்பாடு வேணும் அந்த மாதிரி. ஸோ நான் எப்படி ஐ மீன் எனக்கு வீட்டில் ஹெல்ப்காக நிறையா டொமெஸ்டிக் ஹெல்ப் இருக்குது, நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆனால் அவருக்கு அம்மா வேணும் அப்பா வேணும், அந்த டைம்லேயே அவர் தான் வேணும். அப்புறம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அவருக்கு. ஸோ ஆமாம், அதுதான் இப்போ போயிட்டு இருக்குது. அண்ட் நான் ஜிம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ 2 மாதம் தான் ஆகிட்டு. ஸோ அவர் எந்திரிச்சுக்கிற காலையில் அந்த முன்னாடி நான் ஜிம் போயிட்டு வரோம். எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க? 6 kgs. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.